ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 20/3/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி. காலை 10:02 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் பூரம். பிற்பகல் 3:56 பின்பு உத்திரம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை காலம் காலை 10:30 12 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். பௌர்ணமி திதியாகவும் கரி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். எண்ணத்தில் உறுதியும் ஏற்றமான வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபமும் பல விதத்தில் க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்கள், அதாவது முதியவர்கள் அல்லது பெரியவர்களுக்கு இது நாள் வரையில் இருந்த உடல் தொந்தரவு ஓரளவு குறையும். அதே சமயம் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிவாரணம் கிடைக்கும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபமும், மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையும் படைக்கக்கூடிய வல்லமையான வாய்ப்புகள் மெல்ல மெல்ல அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாதையில் தவிப்பவர்களுக்கு பாய் அல்லது போர்வை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருவூர் மங்கம்மா. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி, எப். அசுப வார்த்தைகளை அறவே விரும்பாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இட மாற்றமும் பணி மாற்றமும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சாதாரண உத்தியோகம் மட்டுமல்லங்க, அதாவது நிலையான உத்தியோகம், நிரந்தரமான வருமானம் அல்லது வியாபாரம் அல்லது விற்பனை பிரதிநிதியாக உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வெகுமானம், இதுவெல்லாம் இன்றைய நாளில் ஒட்டுமொத்தமாகவே அமையும். சுகஸ்தான சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் குடும்பத்தில் வளர்ச்சியும், எதிர்கால திட்டங்களுக்கு எதிர்கால தேவைகளுக்கு தேவையான திட்டங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர், ஒய். அமைதியும் அழகு சிரிப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உச்சகட்ட நன்மையும் உண்மையான உதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் கும்ப ராசியில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட ஒரு சில சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் நிச்சயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரியூர் எல்லை மாதா. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே, யு. கடல் கடந்த பயணத்தில் ஈடுபாடு நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புதிய வாகனமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறது. தன லாபங்கள் அதிகமாகும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அதாவது இணக்கம் இல்லாமல் பிரிந்த தம்பதிகள் அடுத்தவங்க பார்த்து
வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள பத்ரகாளி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PQ. சிக்கலான தருணங்களில் கூட சீராக செயல்பட தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். தொல்லைகள் கொடுத்த பிள்ளைகள் கூட இன்றைய நாளில் எல்லையில்லாத பெருமைக்கு ஏற்பாடாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அண்ணன் தம்பி அதாவது சகோதர பாசத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். கடந்த காலங்களில் இருந்த சங்கடங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாகவே விலகும். பாதையோரம் கீரை விற்கிறவங்களில் இருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் ஓரளவு தனலாபம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AK. கண்ணியம் காப்பதில் வல்லமை நிறைந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனரால் லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால இல்ல தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உள்ளத்தில் நினைத்த காரியங்களும் இன்றைய நாளில் பலிதமாகும். கனவு கண்ட ஒரு சில காரியங்கள் கூட அதாவது தாமதிக்காமல் நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். அடி மனதில் எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். ஏற்கனவே அசையா சொத்துக்கள் மீது அல்லது பூர்வீக சொத்துக்கள் மீது கடன் தொல்லை இருந்ததுன்னு வைங்களே, அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். குடும்பத்தில் எல்லோருமே ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடும் அந்யோன்யத்தோடும் மதிப்பு மரியாதையோடும் பழகக்கூடிய ஒற்றுமையோடு திகழக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GU. அனைத்து விஷயங்களிலும் ஆர்வம் நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொத்து சேர்க்கையும் சுக போகமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால போர்வெல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானத்தோடு கூடிய வருமானம் அதிகரிக்கும். செங்கல் சூளை வச்சிருக்கிறவங்க அல்லது ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட கடை வச்சிருக்கிறவங்க அல்லது ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்கிறவங்க இவங்களுக்கு எல்லோருமே இன்றைய நாளில் எதிர்பார்த்ததுக்கு மேலான லாபம் அல்லது புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்த்து பொறுப்பை கைப்பிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷன். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EN. புதுமையான விஷயங்களிலும் பெருமையான விஷயங்களிலும் ஈடுபாடு நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காதல் உறவுகளில் கசப்புணர்வு விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் அமர்ந்து ஒருவருக்கொருவர் பார்வையாக இருக்கிறதுனால அரச யோகம் என்ற அற்புதமான யோகங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். பணிவாக பேச வேண்டிய காரியங்களில் கூட துணிவாக செயல்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய துணிவும் கண்டிப்பாக இன்றைய நாளில் அமையும். பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் 10ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பெருமைகள் மிகுதியாகும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கை நிறைய பணம் சேரக்கூடிய சிறப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளில் பொறுப்பாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பர நடராஜர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VI.
தலைமை பதவியை அதிகம் விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் கீர்த்தியும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும். குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தியாகும். குறிப்பாக உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இது நாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான அதிகார பதவியும் ஆண்களுக்கு மேலான வருமானமும் இன்றைய நாளில் உதயமாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பார்த்து தூக்கம் இல்லாமல் ஏக்கப்பட்டுக்கிட்டு இருந்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் சகாயமான வகையில் வெளிநாட்டு பயணம் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக பேசுகிறவங்க கிட்ட தெளிவாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புத்தடி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OQ. மன ஊக்கமும் மரியாதையில் உறுதியும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 16 வகையான செல்வங்களும் பக்குவமாக சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி சந்திராசிரமம் இருந்தால் கூட சந்திர பகவானுக்கு இடம் கொடுத்த சூரிய பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து அந்த குரு பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சங்கடங்கள் இல்லாத சந்தோஷங்கள் அதிகரிக்கும். பயப்பட வேண்டாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கால்நடை சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவங்க அல்லது கால்நடை பராமரிப்பை ஒரு தொழிலாக வச்சிருக்கிறவங்க அல்லது பால் வியாபாரம் செய்கிறவங்க இவங்கெல்லாம் பக்குவமான வருமானத்தை நிச்சயமாக சம்பாதிக்க முடியும். மளிகை கடை வச்சுக்கிறவங்களுக்கும் அதே சமயம் மருத்துவ சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் மொத்தமாக வாங்கி விற்பனை செய்கிறவங்களுக்கும் இன்றைய நாளில் பக்கபலமான வருமானங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பசு நெய்யும் பலா பழமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சவாளையம்மன். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. நெறி தவறாத வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்தி கூர்மையும் பொறுப்புணர்வும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால விரோதங்கள் விலகும். வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களில் விவேகமான செயல்பாடுகளால் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது பிரபலியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மரியாதை அல்லது மகத்துவம் நிறைந்த ஒரு மதிப்பு இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காரண காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TY. தேவையை உணர்ந்து செயல்பட தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைப்பும் சிறப்பும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும் ராசியிலேயே சத்துருஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க இன்றைய நாள் மரியாதையோடு வந்து பேசக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அக்கம் பக்கத்தில் இருந்த எதிர்ப்புகள் தானாகவே விலகும். பெற்றவங்களுடைய ஆசீர்வாதமும் மற்றவங்க கிட்ட மரியாதையும் மிகுதியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகமாகும். குடும்பத்தில் உள்ள மூத்த உறுப்பினர்களுக்கு இது நாள் வரையில் இருந்த நோய் தொந்தரவு குறையும் அல்லது மருத்துவ செலவும் குறையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவ கருப்பராயர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பணிவாகவும் துணிவாகவும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.